வழியை கர்த்தர் திறப்பது நிச்சயம். ஆமென். சந்தோஷமா சொல்ல முடியும். வழி திறப்பது நிச்சயம். என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் வழி திறப்பது நிச்சயம். கர்த்தர் தருவது நிச்சயம். என் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பது நிச்சயம். என் பிள்ளை ஊழியம் செய்வார் என்று நிச்சயம். என் கணவர் கடத்தை மாற்றி கொடுப்பார் என்று நிச்சயம். என் கணவர் குடிப்பதை நிறுத்துவார் என்று நிச்சயம். என் கடன் மரம் மாறுவது நிச்சயம். என் வியாதி மாறுவது நிச்சயம். கர்த்தரை நான் சொந்த ஆலயத்திலே துதிப்பது அது நிச்சயம். என் கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துவது நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் செய்வது நிச்சயம். காத்திருக்கிற வேளையில விசுவாசம் பெருகணும். என்ன பெருகணுங்க? ஒரு நாள் இத பெருகன்றது, ஒரு அம்மா வந்துட்டு, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெருகாயம் செய்வார். பெருகாயமா? பெருக செய்வார்மா, பெருகாயம் செய்வாரு. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, பெருக செய்கிறவர் நான், குறுகி போனதை பெரிதாக மாற்றுகிறவர் நான். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வேத புஸ்தகம் அநேக உதாரணங்கள் உண்டு. எத்தனையோ பேர் ஆண்டவர் சமூகத்துல நம்ம பார்க்கும்போது வியாதியோடு இருந்தவர்களை கர்த்தர் குணமாக்கினார். இதெல்லாம் எப்படி குணமாக்கினார் என்றால், கர்த்தருக்கு தேவைப்படுகிறது விசுவாசம் தாங்க. என் ஆண்டவர் மேல விசுவாசம். விசுவாசம் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, விசுவாசத்தோட கர்த்தர் மேல அன்பு இருக்கணும். அது எத்தனை நாள் எத்தனை ஜனங்கள் அவமானப்படுத்தினாலும் சரி, என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரையும் நான் மௌனமா தான் இருப்பேன். ஆனா ஒரு நாள் நான் சாட்சி சொல்லுவேன். அந்த சகோதரி சாட்சி சொல்லும்போது நான் யோசித்தேன், ஆண்டவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது விருப்பம் இல்ல, சூழ்நிலை உருவாக்குவாரு, ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. எத்தனை சொல்லுங்க புரியுதுங்க? ஆண்டவர் சூழ்நிலைகளை உருவாக்குவார், ஆனா ஜெபத்தையும் கேட்பாரு. ஆண்டவர் சொல்றது செய்தே முடிப்பாரு. பிசாசு யோசிப்பான், எப்படி செய்துருவீங்க? இத்தனை நாள் நடக்கல உன் குடும்பத்துல, இத்தனை நாள் ஆகல உன் குடும்பத்துல, இத்தனை நாள் இந்த சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தானே இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா செயல்பட்டாங்களே, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததை செய்தாங்க. ஆனா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில புதுசா ஒண்ணு செய்யணும்னா, அவர் விரும்புற அளவுக்கு நம்ம இருக்க வேண்டும். அவரோட இருதயத்தை துக்கப்படுத்த கூடாதுங்க. அவர் வேதனைப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாதுங்க. அதைத்தான் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரத்தை ஒருவர் எடுத்தவர்கள் சீக்கிரமா வாசிங்க. ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சு, ஒரு 5 நிமிஷம் ஐயா. 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் முதல்ல இருந்தே வாசிங்கம்மா. நீங்கள் விளைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சமாதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ